Question number 10. A ஒரு பாயிண்ட் இருக்கு, B ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த ரெண்டு பாயிண்ட்க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 10 கிலோமீட்டர். அப்படி என்ன சார் அப்ராக்ஸிமேட்டா இதை A ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். இதை B ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் 10 கிலோமீட்டர். ஏதோ ஒரு பாயிண்ட் P ல இருந்து என்ன செய்யணும் கேட்டா ஒரு எக்ஸ்போஷன் ஆகுது. அதாவது என்னன்னு கேட்டா ஒரு வெடி வெடிக்குது. சோ அந்த வெடி வெடிக்குதுன்னு கேட்டா எங்கேயோ ஒரு இடத்துல வெடிக்குங்க நேரம் ஏங்கிற பாயிண்ட்டுக்கும் பிங்கிற பாயிண்ட்டுக்கும் அது ஈக்குவல் டயத்துல கேட்கவே கேட்காது. யார் க்ளோஸ்டா இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேட்கும், யார் டிஸ்டன்ஸா இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன செய்யணும் செகண்டா கேட்கும். சோ என்ன ஏதோ ஒரு பாயிண்ட்ல என்ன செய்யுதுன்னா ஒரு எக்ஸ்போஷன் நடக்கு. அப்புறம் அந்த பாயிண்ட்டை சாரி என்னன்னு மார்க் பண்ணிக்கிறேன், P ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த Pங்கிற பாயிண்ட்ல எக்ஸ்போஷன் நடக்கு. இந்த எக்ஸ்போஷன் ஆகிற நேரம் எப்படின்னு கேட்டா ஏக்கு ஃபர்ஸ்ட் கேட்கற மாதிரியும் பிக்கு வந்து செகண்ட் கேட்கற மாதிரி தான் கொஸ்டின் கொடுத்தாங்க. ஆனா எவ்வளவு டிஸ்டன்ஸ்னு கேட்டாங்கன்னா ஏயை விட பி வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கான் ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மாதிரி கேட்கிறாங்க. ஸோ ஏ இஸ் க்ளோசர் தென் பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி என்ன இவங்க இருந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு 11 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து இங்க வந்து எவ்வளவு தான் இருக்குன்னு கேட்டா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஏன்னு கேட்டா இவரை விட அவர் எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மாதிரி. ஏ இஸ் க்ளோசர் தென் பி. ஏ வந்து ரொம்ப க்ளோஸரா இருக்கு எதுக்கு அந்த எக்ஸ்போஷன் நடக்கக்கூடிய இடத்துக்கு. அப்படி என்ன சார் என்ன இதை P ன்னு எடுத்துக்கிறோம். அப்படி இங்க இருந்து இங்க சோ இதான் என்னன்னு கேட்டா க்ளோசர் தென் கொடுத்திருக்காங்க. சோ எவ்வளவு க்ளோஸரா இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு D னா இது எவ்வளவுன்னு கேட்டா D - 6. இது 10 கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா இது 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். யார் தான் க்ளோஸரா இருக்காங்களா 6 கிலோமீட்டர் க்ளோஸரா இருக்காங்களா. அப்ப என்ன இது 10 ஆ இருந்துச்சுன்னா இது எவ்வளவா இருக்கும் 4 ஆ இருக்கும். இது 11 ஆ இருந்துச்சுன்னா இது எவ்வளவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா 5 ஆ இருக்கும். சோ இந்த மாதிரி தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா क्वेश्चन கொடுத்திருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒரு கண்டிஷன். நமக்கு இந்த ப்ராப்ளம் பார்க்கறதா இருந்தா நமக்கு என்னென்னலாம் தெரியணும். இது 10 கிலோமீட்டர்ஸ்ங்கறதா கரெக்ட்டா இதனுடைய மிட் பாயிண்ட்ல சார் என்னது எடுத்துறேன் x axis and y axis எடுத்துறேன். x axis and y axis. இத x ன்னு மார்க் பண்ணிரோம், இத y ன்னு மார்க் பண்ணிரோம். அப்புறம் இது என்னவாயிரும் ஆர்ஜின் ஆயிரும். அப்புறம் இங்க இருந்து இங்க வரைக்கும் 5. அப்புறம் இங்க இருந்து இங்க வரைக்கும் 5. அப்புறம் இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும் 5,0 ஆ இருக்கும். அப்புறம் இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும் -5,0 ஆ இருக்கும். தென் நெக்ஸ்ட் அந்த எக்ஸ்போஷன் நடக்கிறது எங்கனக்குள்ள வேணாலும் நடக்கலாம். அது எங்கனக்குள்ள நடந்தாலும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரியே இருக்கலாம். அவங்க ரெண்டு பேருக்கு 6 கிலோமீட்டர். நாம வந்து ஃபோக்கல் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்னு படிச்சிருப்போம். டிஃபரன்ஸ் between the focal distance is length of the transverse axis. ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்லையான்னு தெரியல. F1P difference F2P is equal to 2a in focal property of the hyperbola. Then next distance between the two focus. இத ஒரு ஃபோக்கஸ் எடுத்துக்கோங்க, இத ஒரு ஃபோக்கஸ் எடுத்துக்கோங்க. distance between the two focus AB equal to 2AE. Then next general form of the hyperbola x square by a square minus y square by b square equal to 1. Therefore b square equal to a square into e square minus 1. a square into e square minus 1. இது எல்லாமே இந்த ப்ராப்ளத்துல நமக்கு தெரிஞ்சிரணும். ஹைபர்போலாவோட எல்லா கண்டிஷன்ஸும் தெரிஞ்சுக்கணும். focal property, distance between the two focus, general form of the hyperbola equation, then next b square equal to a square into e square minus 1. இது எல்லாத்தையுமே இந்த ப்ராப்ளத்துல சார் என்ன செய்யணும் அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா distance between f1p difference between f1p minus f2p equal to 2a. Therefore f1p difference f2p equal to 2a. Difference between focal property 2a equal to 6. Therefore a equal to 3. The focal difference தான் எவ்வளவுன்னு சொல்லி கொடுத்திருக்கான் equal to 6. Therefore இதுக்கு பதிலா 6 சப்ஸ்டிட்யூட் பண்ணி 2a equal to 6. Therefore a equal to 3. Then next distance between the two focus அதாவது 2AE equal to 10. Therefore AE equal to எவ்வளவு 5. Then next b square equal to a square into e square minus 1.
therefore a square e square minus a square. a e எவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 5, therefore 5 square. a எவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 3, therefore 3 square. Therefore 25 minus 9 equal to 16, therefore b square equal to 16. a equal to 3 ஆ இருக்கிறதுனால a square equal to எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா 9. Therefore the general form of the hyperbola x square by a square minus y square by b square equal to 1. Therefore x square by a square பதிலா நம்ம என்ன போடணும்னு கேட்டிங்கன்னா 9 minus y square by 16 equal to 1. That's a very easy problem. உங்களுடைய feedback சொல்லுங்க.